சண்டே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆனதே ஒரு நல்ல மசாலா மோரில் தான். அத குடிச்சுக்கிட்டு தான் ஆக்சுவலா என்ன பண்ணலாம் லஞ்சுக்குன்னே யோசிச்சுட்டு இருந்தேங்க. சண்டேங்கிறனால இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் இல்ல கிருத்தின்னு சொல்லிட்டு முன்னத்த நாளே சமைச்சாச்சு. சரின்னு யோசிக்கும்போது சரி ரசமும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சிடலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து அத சமைச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னா மணி 12 ஆயிடுச்சுன்னா லேட் ஆனா ரொம்ப முடியாம போயிரும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல திடீர்னு நம்ம கொரியர்காரர் வந்துட்டாரு. என்னன்னு பார்த்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கொரியர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோல. அதான் கொண்டு வந்து குடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த முறுக்கு சுடுறக்கு, இடியாப்பம் சுடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாரி ஒரு குழல் தான். இது ஆக்சுவலி எங்க ஆத்தா ஈயத்துலயும் மரத்துலலாம் எங்கள் வீட்லேயும் வச்சுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நவீன மிஷினாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். ஒரு 300 தாங்க வந்துச்சு. யூஸ் பண்ணுற ரிவ்யூ போடுறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதை வாங்கி எடுத்து வச்சு போட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு பிளான். ஸோ சாயந்தரமா குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அது என்னமோ இந்த கோயிலுக்கு போகும்போது புடவை கட்டும்போது தாங்க அது கோயிலுக்கு போகிற வைபே கொடுக்குது. சரின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகலாம் இன்னைக்கு கிருத்தின்னு சொல்லி தான் போனேன். ஆனால் எனக்கே ஆச்சரியம் என்ன அன்னைக்கு கோயிலில் வந்து வண்டி பார்க் பண்ணுறதுக்குலாம் 10 ரூபா டோக்கன் வாங்கினாங்க. இது என்னடா முருகனுக்கு வந்த சோதனைன்னு சொல்லி போட்டு பார்க் பண்ணி டோக்கனையும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சுங்க. இன்னைக்கு கூட்டம் கம்மி. சாமி நல்லா நிம்மதியாக கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் பொள்ளாச்சிக்குள்ளே வேலையை முடிஞ்சு கிருஷ்ணா பேக்கரியில் போயிட்டு லெமன் டீ கேட்டேன். இல்லை நாங்கள் சரி லெமன் ஜூஸை கொடுங்கன்னு வாங்கிட்டு ஒரு பேலியும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் ஆளுக்கு வந்து போகும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனது ஆக்சுவலி இதை தான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் பார்க்கறக்கு. இது பிஎஸ் டைனி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் தாங்க வாங்கியிருந்தேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிட்டு தான். நான் பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாம் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் அந்த மோல்ட்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். இவங்ககிட்ட இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸு நம்பர்ஸ் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு நம்ம அது இது நிறையா வாங்கி கொடுக்குறக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். புதுசாக நிறைய கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி எங்கள் ஆளுக்கு பெயிண்ட் பண்ணி பழகட்டும்னு சொல்லிட்டு இதான் வாங்கி கொடுத்து அவங்க பல்க் ஆர்டர்ஸுமே டிஸ்பேச் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள்.